வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா தாராவின் திருமண அழைப்புதலை பார்த்தபடியே சந்திரமதி உட்கார்ந்திருக்க அறைக்குள் வந்த ஜீவா, மாம், வெளியே பேஷண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க? ஜீவா வந்ததும் அவன் பேசியதும் சந்திரமதியின் காதில் விழவே இல்லை. மம்மி! ஜீவா சந்திரமதியின் தோளை பிடித்து உழுக்க, ஓ நீயா, எப்போ வந்த என்று அவர் கேட்க, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. என்ன அதிசயமாக இன்னைக்கு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, அதுவும் இத்தனை பேஷண்ட்ஸ் இருக்கும்போது. நீங்கள் தான் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டீங்களே என்று ஜீவா கேட்க, தேவா தாரா திருமண அழைப்புதலை சந்திரமதி ஜீவாவிடம் காட்டினார். அப்பாடா, ரதியை பிடிச்ச கெட்ட நேரம் முடிஞ்சுது. இனிமே அவள் லைஃப்பில் தேவாவால் எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல இதை ரதியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்லுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என்று திருமண அழைப்பிதழை ஜீவா ராஜனுக்கு அனுப்பினான். தேவாவின் திருமண அழைப்பிதழை பார்த்த ராஜனுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. படு பாவி, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறான் என்று புலம்பிய ராஜன் சந்திரமதிக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கேட்க, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. இனிமே அவங்க யாரும் ரதியை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டா என்று சந்திரமதி சொல்ல, ஆமாம் மேடம், என் பொண்ணு கிடைச்சிட்டா மேடம். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்று ராஜன் தயங்க, என்ன ராஜன் சொல்லுங்க, ரதிக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்று சந்திரமதி சொல்ல, மேடம், அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா என்று கேட்க, வெரி குட், நல்ல முடிவு. நானே இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஜீவா கிட்ட சொல்கிறேன். அவன் ஏற்கனவே ரதி படிப்புக்கு அவனோட சிநேகிதன் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தான். ரதி தான் வேண்டான்னு சொல்லிட்டா. அது அப்படியே நிற்கிது என்று சொன்ன சந்திரமதி ரதியின் மேற்படிப்புக்கான ஏற்பாடுகளை ஜீவா மூலமாக உடனே செய்து முடித்தார். ரதி, இன்னும் 4 நாளில் நீ மேல் படிப்புக்கு அமெரிக்கா போகணும், ரெடி ஆயிடு என்று ராஜன் சொல்ல அதிர்ந்து போனாள் ரதி. என்னப்பா சொல்கிறீங்க, அமெரிக்கா போகணுமா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் சென்னைக்கு போகலான்னு சொன்னீங்க, இப்போ என்ன திடீர்னு அமெரிக்கா போகணும்னு சொல்கிறீங்க? அவளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆமாம்மா, நீ தானே வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதான் சந்திரமதி மேடம் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று ராஜன் மகளிடம் அக்கறையாக சொல்ல, என்னப்பா இது, திடீர்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. நான் இப்போ அமெரிக்கா போக முடியாதுப்பா, நான் சென்னைக்கு போகணும் என்று அவள் சொல்ல, சென்னைக்கு போகணுமா, எதுக்குமா என்று ராஜன் எதுவும் தெரியாதவர் போல கேட்க, அப்பா அது வந்து நான் சென்னைக்கு போய் அவரை பார்க்கணும் என்று ரதி சொல்ல ராஜன் கூர்ந்து ரதியையே பார்த்தார். நீ எதுக்குமா இனிமே அவனை போய் பார்க்கணும், அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே என்று ராஜன் சொல்ல ரதி புரியாமல் ராஜனை பார்த்தாள். என்னம்மா புரியலையா? என்ன பழி வாங்க உன் கழுத்துல தாலி கட்டின அந்த மனோகர் பையன் இப்போ அவனோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அந்த ராஸ்கல் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறத பார்க்கவா நீ சென்னைக்கு போற என்று ராஜன் கேட்டதும் அதிர்ந்து போய் அவரை பார்த்தாள் ரதி. இல்லப்பா, நீங்க பொய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன் என்று அவள் கண்களில் கண்ணீரோடு நிற்க, நீ ஏன் பொண்ணுமா, நான் எதுக்கு பொய் சொல்லி உன்னை ஏமாத்தணும், நீ ஏன் பாரு என்று சந்திரமதி அனுப்பிய அழைப்பிதழை ரதியிடம் காட்டினார் ராஜன். அதை பார்த்த ரதியின் கண்களிலிருந்து கண்ணீர் துளி துளியாய் உதிர்ந்து கொண்டிருக்க அப்படியே சுவற்றில் சாய்ந்து சிலையாக நின்று விட்டாள். இங்கே பாருமா, இனிமேலும் உன்னை அங்கே அனுப்பி நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. இதுக்கு மேலேயும் நீ அவனை பார்க்கணும்னு நினச்சா எங்களை மறந்துடு. உனக்கு நாங்கள் வேணுமா இல்லை அவன் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்க. அவன்தான் வேணும்னு நீ அவனை பார்க்க போனேன்னு வை, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்லை உரமும் இல்லை. நாங்கள் எல்லாரும் மொத்தமாக செத்துட்டோம்னு நினச்சிக்கோ. ராஜன் உணர்ச்சி ததும்ப பேச ரதியோ கண்ணீரோடு உணர்வற்று போய் நின்றிருந்தாள். அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். 2 நாட்கள் வெளியில் வரவே இல்லை. அவளை சமாதானப்படுத்த வழி தெரியாத ராஜன் சந்திரமதியை மும்பைக்கு அழைத்தார். மும்பை வந்து ரதியை சந்தித்த சந்திரமதி, இங்கே பாரு ரதி, தேவா நிஜமாவே உன்னை விரும்புகிறான்னா தாராவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறான்? நீ அவனுக்காக தவிக்கிற மாதிரி அவனும் உனக்காக தவிச்சிட்டு இருக்கணும்ல. உன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு உன் கழுத்துல தாலி கட்டினா, பழி வாங்கிட்டான், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு
இனிமே அவனை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு நீ ஆசைப்பட்ட படிப்பை படி, அதுல உன்னோட கவனத்தை செலுத்து என்று சந்திரமதி அவளுக்கு தைரியம் சொல்ல, தேவா அவளை வேண்டாம் என்றுதானே தாராவை திருமணம் செய்து கொள்கிறான். அவன் தன்னிடம் காட்டியது சாதாரண அன்பும் அக்கறையும் தான், அது காதல் இல்லை. மனதிற்குள் சொல்லிக் கொண்டவளுக்கு காதல் இல்லை என்றால் அவனின் அந்த அணைப்பு, அவன் கொடுத்த முத்தம், இதெல்லாம் அவர்கள் உறவின் அர்த்தம் புரியாமல் தவித்தாள் ரதி. பழி வாங்குவதற்காக என்று அவள் கழுத்தில் தாலி கட்டி இருந்தாலும் அவளிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் குடும்பத்தினர் அவளை கஷ்டப்படுத்திய போது ஓடி வந்து அவளுக்காக பேசியிருக்கிறான். தாராவை திருமணம் செய்து கொண்டு அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று தன் மனதை கஷ்டப்பட்டு சமாதானம் செய்து கொண்டாள் ரதி. என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க, படிக்க போறதானே? சந்திரமதி கேட்க, போறேன் மேடம் என்று அவள் அமெரிக்கா செல்ல ஒத்துக்கொண்டாள். இனிமே அவர் தாராவுக்கு சொந்தம், எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைத்தவள் தாலி இல்லாமல் கிடந்த அவள் சங்கு கழுத்தை தடவி பார்த்து கொண்டாள். கனவுகள் கலைந்தது, கண்ணீரில் கரைந்தது, உணர்வுகள் மறைந்தது, உறவுகள் தொலைந்தது. உடைந்தது சேருமா, உயிரிலே உறையுமா? ரதி அமெரிக்கா சென்று கொண்டிருந்த அதே நேரம் குலதெய்வம் வழிபாடு என்று தேவாவை கோயிலுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர் அவன் குடும்பத்தினர். முகூர்த்தத்திற்கு 2 மணி நேரமே இருக்க உறவினர்களையும் அங்கு நடக்கும் ஏற்பாடுகளையும் பார்த்து, என்ன நடக்குதுங்க என்று நெற்றியை சுருக்க, தேவா இன்னைக்கு உனக்கும் தாராவுக்கும் கல்யாணம் என்று யசோதா பயந்தபடியே சொல்ல, யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணினீங்க? என்ன முட்டாள்தனம் இது! எரிமலையாய் வெடித்தான். சீர்வரிசை தட்டுக்கள் என்று எல்லாமே தூக்கி எறியப்பட்டது. கோபமாக கத்தி ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டான். உங்களுக்கு என்ன, இப்ப தாராவுக்கு கல்யாணம் பண்ணணுமா? அவளுக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளையா நான் இப்பவே பாக்குறேன். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த முகூர்த்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துறேன் என்றவனை யாராலும் சமாதானம் செய்ய முடியவில்லை. இதுக்குத்தான் நான் சொன்னேன் என்று யசோதாவை கடிந்து கொண்ட மனோகர் தேவாவை சமாதானப்படுத்தினார். தேவா, எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? உன்னை எங்களால பார்க்க முடியலடா. மனோகர் பேசி முடிக்கவில்லை. அப்பா, என்னை பார்க்க முடியலையா? நான் இங்க இருந்தா தானே என்னை பார்ப்பீங்க என்று அப்போதே வெளிநாடு செல்ல முடிவு செய்து விட்டான். ரதி அவனை தேடி வரவில்லையே என்று ஒரு புறம் ரதியின் மேல் கோபம், இன்னொரு புறம் தன் வீட்டினர் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற கவலை. கரனுக்கு கால் செய்த தேவா நடந்த விஷயத்தை கூறிவிட்டு அவன் வெளிநாடு செல்லவிருப்பதையும் கூற, எத்தனை நாள் தேவா, எப்ப திரும்பி வருவ? கரண் சாதாரணமாக கேட்க, இனிமே இந்தியா வர ஐடியாவே இல்லடா என்று சொன்னவனிடம், டேய், வெளிநாட்டுக்கு போயிட்டா ரதி வந்து கேட்டா என்னடா சொல்றது? அப்போ நீ அவங்கள தேட போறது இல்லையா என்று கரண் புரியாமல் கேட்க, இல்லை கரண், அவ வரமாட்டா. நான் அவளை விரும்பின மாதிரி அவ மனசுல நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் அவ கண்டிப்பா என்ன தேடி வந்திருப்பா. அவ நினைச்ச மாதிரியே அவளுக்கு அவ குடும்பம் தாண்டா முக்கியம். என்னையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு எப்ப போவோம்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்போ அவங்க வீட்டு ஆளுங்க வந்ததும் போயிட்டா. இனி அவளை நான் தொந்தரவு செய்ய போறதில்ல. அவ ஆசைப்படி சந்தோஷமா இருக்கட்டும். போது கரண், நீ எனக்காக கஷ்டப்பட்டது. உங்க அம்மா உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட லைஃப்பை பாரு, நான் கிளம்புறேன். அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா இன்விடேஷன் அனுப்பு, எந்த ஊர்ல இருந்தாலும் கண்டிப்பா வருவேன் சொல்லிவிட்டு தேவா தன் காரை கிளப்ப, டேய் தேவா, தேவா, நான் சொல்றத கேளு. கரண் கத்தியது அவன் செவிகளில் விழவே இல்லை. அவன் சென்று விட்டான். சில நாட்களுக்கு பிறகு மனோகர் கரனை சந்திக்க வந்திருந்தார். அங்கிள், அவன் ரதி மேல உயிரியே வச்சிருக்கான். தேவா பழைய தேவாவா மாறணும்னா ரதி இங்க வரணும் அங்கிள். ஆனா அவங்க குடும்பம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. சென்னையில யாருமே இல்லை, எங்க எல்லாரும் போனாங்கன்னு தெரியல. கரண் கவலையை சொல்ல, கரண், இது நான் செஞ்ச தப்பு. நான் தான் இதை சரி செஞ்சாகணும். தேவா ராஜன் பொண்ணை கல்யாணம் பண்ணி ராஜனை பழி வாங்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் புரியுது. கரண், நீ ரதியை தேடி கண்டுபிடி. என் பையன் எனக்கு பழைய மாதிரி வேணும். அங்கிள், நீங்க இப்படி பேசுறத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரண் மனோகரின் கைகளை ஆறுதலாய் பற்றி கொண்டான். கரண், இப்போ என் பையன் எங்க இருக்கான்? மனோகர் வேதனையோடு கேட்க, அவன் 2 நாள் முன்னாடி யூகேல இருக்கேன்னு சொன்னான். நேத்து சிங்கப்பூர்னு சொன்னான். இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல என்று கரண் சொல்ல, அப்போ அவன் எங்களை பார்க்க இங்க வரமாட்டான்ல என்று மகனை நினைத்து கண்கள் கலங்க மனோகர் கேட்க, அங்கிள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் அவன் ஃப்ரீயா இருக்கட்டும். புது ஊரு, புது இடங்கள், அவனுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்.
சீக்கிரமே உங்களை பார்க்க வருவான் என்று அவருக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைத்தான் கரண். ரதியும் தேவாவும் பிரிந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. அமெரிக்கா சென்ற ரதிக்கு எப்போதும் தேவாவின் நினைவுதான். படிப்பில் கவனமே செலுத்த முடியவில்லை. அவனுடன் இருந்த நினைவுகள் அவள் மனதை விட்டு அகலவே இல்லை. அவனை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் ரதி. ரதி அமெரிக்கா சென்ற பிறகு சில நாட்கள் மும்பையில் இருந்த ராஜன் குடும்பம் ரஞ்சித்தின் மனைவிக்கு பிரசவமாகி ஆண் குழந்தை பிறந்ததும் தங்கள் குடும்ப வாரிசை காண சென்னைக்கு ஓடி வந்தார்கள். அதே நேரம் ராகினியின் செமஸ்டர் விடுமுறை முடிந்து அவள் கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்தாள். இனிமேல் தேவாவினாலோ அவன் குடும்பத்தினராலோ ரதிக்கு எந்த தொந்தரவும் வராது என்ற நம்பிக்கையில் ராஜன் குடும்பம் பழையபடி சென்னைக்கு வந்து குடியேறினார்கள். இந்த விஷயம் கரனுக்கு தெரிய வர ராகினி படிக்கும் கல்லூரிக்கு சென்று விசாரித்தான். முதலில் அக்கா இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்க மறுத்த ராகினி, பிறகு தேவாவிற்கும் தாராவிற்கும் திருமணம் நடக்கவில்லை என்பதையும் தேவா ரதியின் மீது வைத்துள்ள காதலையும் கரண் மூலம் தெரிந்து கொண்டதும், அப்பா அம்மா அண்ணா நினைச்சு பயத்துல நான் அக்கா கிட்ட எதுவுமே சொல்லல என்று ராகினி ரதி அமெரிக்கா சென்றிருக்கும் விஷயத்தை கரணிடம் சொல்ல, அடுத்த நாளே ரதியை சந்திப்பதற்காக அவள் படிக்கும் கல்லூரிக்கு வெளியில் காத்திருந்தான் கரண். ரதி கல்லூரி முடிந்து வெளியில் வர கரனை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்று விட்டாள். நீங்களா? நீங்க எங்க? அவளின் கண்கள் தேவாவை தேடியது. அவனும் கரனுடன் வந்திருப்பானோ என்று ஆவல் அவளுக்கு. சிறிது நேரம் அமைதியாய் நின்றிருந்த கரண், யாரம்மா தேடுற? தேவாவையா? அழுத்தமாக கேட்க, நான் எதுக்கு அவரை தேடணும்? அவரை தேடுறதுக்கு தான் அவர் மாமா பொண்ணு தாரா இருக்காளே என்று ரதி விரக்தியாக பேச சிரித்து கொண்டான் கரண். ரதி, உன் கூட நான் கொஞ்சம் பேசணுமே என்றவன், கொஞ்சம் இல்லை நிறைய பேசணும் என்று சொல்ல, எதை பற்றினா என்றாள். வேற என்னம்மா, உன்னையும் தேவாவையும் பற்றி தான் என்று கரண் சொல்ல, இனி எங்களை பற்றி பேசுறதுக்கு என்னென்ன இருக்கு? எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு தான் முடிஞ்சு போச்சே என்று அவள் வேதனையாய் சொல்ல, என்னம்மா முடிஞ்சு போச்சு? அப்போ உனக்கு தேவா வேண்டாமா என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டான் கரண். அவனை விழி விரித்து ரதி ஆச்சரியமாக பார்க்க கரண் தொடர்ந்தான். ரதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவா மனசு பூரா நீ தான் இருந்த. அவன் லைஃப்பில் நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும்னு நினச்சான். உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தான். நீ போனதுக்கப்புறம் பிஸ்னஸ் வீடுன்னு எதுலுமே நாட்டம் இல்லாமல் பைத்தியக்கார நாட்டம் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கான். அவனை புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டியேம்மா. எனக்கு உன்னை பார்த்தா கோபப்படுறதா இல்லை பரிதாபப்படுறதானே தெரியல. நீ செஞ்சது சரியில்லைம்மா. ஒரு வாட்டி நீ தேவாவை வந்து பார்த்துருக்கலாம். அது கூட வேண்டாம். நீ எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியப்படுத்தியிருந்தனா அவனே உன்னை தேடி ஓடி வந்திருப்பானே. கரண் ரதி செய்த தவற்றை சுற்றி காட்டி பேசி கொண்டிருக்க, அண்ணா என்ன சொல்றீங்க? அவர் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருந்தாரா? என்ன விரும்பினாரா என்று கண்கள் கலங்க கேட்டவளிடம், ஆமாம்மா, அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் உன்னை நினச்சிட்டு தான் ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான். கரண் சொல்லவும் தலையில் அடித்து கொண்டாள் ரதி. என் மேலே தான் தப்பு. நான் தான் முட்டாள்தனமாக பண்ணிட்டேன். அண்ணா, நான் இப்போவே அவரை பார்க்கணும். அவர் எங்கே இருக்காரு? என்னையும் உங்கள் கூடவே ஊருக்கு இப்போவே கூட்டிகிட்டு போங்க கெஞ்சினாள். கூட்டிகிட்டு போகிறேம்மா, அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆனால் உன்னோட படிப்பு என்று கரண் யோசிக்க, அண்ணா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு முதல்ல அவரை பார்க்கணும். ப்ளீஸ் அண்ணா, எனக்கு அவரை பார்க்கணும் கண்ணீருடன் கெஞ்சிய அவளிடம், ஓகே ஓகே கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி தேவா உன்னை எவ்வளவு காதலிச்சான்னு நீ தெரிஞ்சுக்கணும் என்று தேவா ரதியை மனதில் வைத்து கொண்டு அவளிடம் காதலை சொல்லாமல் தவித்ததில் ஆரம்பித்து அவள் அன்பிற்காக ஏங்கியது. ரெஸ்டாரண்டில் வைத்து காதலை சொல்ல நினைத்தது. கைலாஷ் ரதியை கடத்தியதும் அவன் துடித்தது. மருத்துவமனையில் அவள் பெற்றோர் தாலியை அவனிடம் திருப்பி கொடுத்தது. அதன் பிறகு ரதியின் பெற்றோர் நடந்து கொண்ட விதம் தேவாவிற்கு தெரியாமலேயே ரதியை மும்பை அழைத்து சென்றது. ரதியை காணாது அவளை தேடி அலைந்தது. பைத்தியக்காரனைப் போல் உணவின்றி உறக்கமின்றி சுற்றியது. பிறகு தாராவை திருமணம் செய்ய வீட்டினர் ஏற்பாடு செய்ததும் வீட்டிற்கே வராமல் நாடு நாடாக சுற்றுவது என்று எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அவளிடம் சொல்லி முடித்தான் கரண். அதற்கு மேல் ரதியால் தேவாவை பிரிந்து இருக்க முடியவில்லை. அவள் அன்பை விட அவன் அன்பு ஆழமாக தோன்றியது அவளுக்கு. அண்ணா, இப்போ அவர் எந்த ஊர்ல இருக்காரு? என்ன இப்பவே அங்கே கூட்டிட்டு போங்க என்று அவள் அவசரப்படுத்த, இல்லைம்மா, நம்ம சென்னைக்கு போகலாம். தேவாவையும் சென்னைக்கு வர வைக்கலாம். நீங்கள் விட்ட இடத்துல இருந்தே உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் என்ற கரண் தன் ஃபோனை எடுத்து தேவாவிற்கு அழைத்தான்.
தேவாவின் குரலை பல நாட்களுக்கு பிறகு கேட்கும் ஆர்வத்தில், அண்ணா ஸ்பீக்கர்ல என்று ரதி சொல்ல ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான் கரண். ஹலோ தேவா, நீ எங்க இருக்க என்று கரண் கேட்க, கரண் நான் மலேசியால இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க என்று கேட்ட தேவாவின் குரலை கேட்டதும் அழுது விட்டாள் ரதி. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க என்று பதிலுக்கு கரணும் கேட்க, இருக்கேன், என்ன விஷயம், ஃபோன் பண்ணியிருக்க, சொல்லு என்ற தேவாவின் குரலில் உணர்ச்சியே இல்லை. தேவா, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல, உன்னை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க, நீ உடனே சென்னைக்கு கிளம்பி வா என்று சொன்ன கரண் ரதியிடம் தன் கட்டை விரலை உயர்த்தி காட்ட மெல்லிய புன்னகை அவள் இதழ்களில். என்னடா சொல்ற, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பார்க்கணும்னு சொல்றாங்களா? இல்லடா, என்னால் வர முடியாது, நீ அப்பா கிட்ட சொல்லி பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லு, நீயும் கூட இருந்து பார்த்துக்கோ, நான் இனிமே அங்கே வரமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே என்ற அவன் குரலில் துளியும் கரிசனமில்லை. என்ன தேவா இப்படி சொல்ற, டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டியாச்சுடா, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, இது அவங்க கடைசி ஆசையா கூட இருக்கலாம். கரண் சொல்ல தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்தவன், இரு நான் ரூபா கிட்ட பேசிட்டு வேற டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பார்க்குறேன் என்று தேவா சொல்ல, டாக்டர் கிட்ட காட்டுறதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல நீ கிளம்பி வா, அவங்க உன்னை பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறாங்க என்று கரண் சொல்ல சில நொடிகள் யோசித்தவன், சரி வரேன், ஆனால் வந்து பாட்டியை பார்த்த உடனே கிளம்பி போயிடுவேன், யாரும் என்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லி வை என்று சொன்னவனிடம், சரி நான் சொல்லிக்கிறேன், எப்போ வர கரண் கேட்க, என்னடா எப்போ வரேன்னு கேட்குற, நான் என்ன விருந்து சாப்பிடவா வரேன், நீ தானே பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்காங்க கடைசி ஆசைன்னு சொன்ன, அப்போ உடனே தானே கிளம்பி ஆகணும். தேவா புரியாமல் கேட்க, ஆமாண்டா கரெக்ட் கரெக்ட், பாட்டிக்கு உடம்பு முடியலைன்னா உடனே தான் கிளம்பி ஆகணும், நீ அங்கேருந்து சீக்கிரமே கிளம்பி வா என்று கரண் ஒரு வழியாக பேசி சமாளித்து ஃபோனை வைத்தான். தேவா அங்கிருந்து கிளம்பி இருக்க இங்கு கரண் ரதியை அழைத்து கொண்டு கிளம்பினான். ரதி கரனுடன் சென்னை வந்தடையும் வரை ரதி தேவாவை விட்டு சென்ற பிறகு சென்னையில் நடந்தவற்றை பற்றி சொல்லி கொண்டே வந்தான். நீ வந்தா மட்டும்தான் அவன் பழைய மாதிரி மாறுவான், அதனால தான் அவன் உன்னை தேட வேண்டான்னு சொன்ன பிறகும் நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். எப்படியோ ராகினி நீ இருக்கிற இடத்த சொன்னதால இவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுது என்று கரண் சொல்ல, அண்ணா உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னால் அது ரொம்ப கம்மியாக இருக்கும் என்று ரதி சொல்ல, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாமா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். கரணும் ரதியும் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியில் வந்து டாக்ஸிக்காக காத்திருக்க, அண்ணா அவர் வந்துட்டாரா, ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ரதி தேவாவை எப்போது பார்ப்போம் என்ற ஆர்வத்தில் கேட்க, அவன் மதியமே ரீச் ஆயிட்டான், நம்ம தான் லேட்டு, வந்தவன் வீட்டுக்கு போகல, ஏதோ ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன்னு சொன்னான், நான் வரேன் வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் பாட்டியை பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மனோகர் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும், பாட்டியை உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க வைக்கணும், இல்லைனா வீட்டுக்கு போய் பார்த்ததும் அப்படியே அடுத்த ஃப்ளைட்லேயே திரும்பி போனாலும் போயிடுவான் என்று யோசித்தபடியே சொன்ன கரண் தன் ஃபோனை எடுக்க போக சரியாக தேவாவிடமிருந்து அவனுக்கு கால். தேவா வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டியா? நான் இதோ வந்துட்டே இருக்கேன், இன்னும் 1 மணி நேரம், 2 பேரும் சேர்ந்தே போய் பாட்டியை பார்க்கலாம் என்று கரண் பேசி முடிக்கவில்லை. கரண் ஏண்டா போய் சொல்லி என்னை இங்கே வர வச்ச? கோபமாய் வந்தது அவன் குரல். இல்லை தேவா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் மனோகர் அங்கிள் என்கிட்ட சொன்னாரு என்று கரண் சமாளிக்க, ஏய் வாயில நல்லா வருது, ஏண்டா விளையாடுறியா, நீ எங்க இருக்க என்று அவன் கேட்க, வந்துட்டு இருக்கண்டா, நீ எங்க இருக்க, வீட்லையா என்று கரண் கேட்க, ஆமா இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன், எல்லாமே உன்னால தான், ஒரு பக்கம் பாட்டி, ஒரு பக்கம் அக்கா, ஒரு பக்கம் சித்தி, அப்பா, பத்தா குறைக்கு பொன்னியும் மலரும் வேற, எல்லாரும் என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டு போயிடாதேன்னு கண்ணீர் விடுறாங்கடா, எல்லாம் உன்னால தான், இப்போ நீ மட்டும் என் முன்னாடி இருந்தேன்னு வை, உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று பல்லை கடித்தவனிடம், சரி இரு நான் வீட்டுக்கு வரேன் என்றான் கரண். ஐயோ வீட்டுக்கா, வேண்டவே வேண்டாம், நீங்கள் வந்தேன்னா உன்னை நாட்டாமையாக்கி என்னை நிற்க வச்சு இங்கே பெரிய பஞ்சாயத்தே நடக்கும், நீ நான் சொல்கிற இடத்துக்கு வா என்று தேவா அவன் தங்கி இருந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்டின் பெயரை சொல்ல, சரிடா நான் அங்கே வந்துடுறேன் என்று சொன்ன கரணின் முகபாவனையை வைத்தே தேவா அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டிருக்கிறான் என்பது ரதிக்கு புரிய கரனை பாவமாய் பார்த்தாள். கரண் நான் நாளைக்கே கிளம்ப போகிறேன், டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் என்று தேவா சொல்ல, ஏண்டா வந்தது தான் வந்த, 1 வாரம் இருந்துட்டு போகலாமே என்று கரண் ஆசையாக கேட்க,
இல்லடா, இந்தியா வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்னாலதான் இப்ப வர வேண்டியதா போச்சு. இதுல ஒரு வாரம் இருன்னு வேற சொல்றியா? தைரியம் தாண்டா உனக்கு. சீக்கிரம் வா என்று சொல்லிவிட்டு தேவா போனை வைத்து விட, என்ன அண்ணா, உங்களை திட்டுறாரா என்று ரதி கேட்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சுமா. பாட்டியை பார்க்க வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டில் எல்லாரும் அழுதுருக்காங்க. அதான் நாளைக்கு நைட்டு திரும்பவும் கிளம்புறேன்னு சொல்றான் என்று கரண் சொல்ல, ரதியின் முகமோ சுருங்கி போனது. ஆனா உன்னை பார்த்தா போதும், உன்னை விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கரண் சொல்ல, ஆனா நம்ம இப்போ அவர் வீட்டுக்கு போறோமா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னை பார்த்தா என்று ரதி முடிக்க முடியாமல் திணற, வீட்டுக்கு இல்லைம்மா, அவன் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அங்கே தான் போகணும். இப்போ அங்கே நீ மட்டும்தான் போக போற, நான் வரப்போறதில்ல. நீ போய் தேவாவா பாரு. 2 பேரும் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கூட இருந்தா சரியா வராது. நீங்கள் 2 பேரும் தனியாக மனசு விட்டு பேசணும் என்று கரண் சொல்ல, அண்ணா என்கிட்ட பேசுவாரா? ரதி கவலையாய் கேட்க, அவன் கோபத்தை பற்றி தான் உனக்கு தெரியுமே. ஆனால் உன்னோட அன்புக்கு முன்னாடி அவன் கோபம் நிற்காதுமா, கரண் ஆறுதலாய் சொல்ல, சரி என்று தலையசைத்த ரதி தேவாவை சந்திக்க போகும் அந்த நொடிக்காக காத்திருந்தாள். அவள் மனம் எங்கும் அவனை பற்றிய நினைவுகள்தான். அவள் இங்கு அவனை பற்றி நினைத்து கொண்டிருக்க, அவனுக்கு மட்டும் அவள் நினைவுகள் வராமல் இருக்குமா என்ன? அதற்குத்தானே சென்னைக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்திருந்தான். வீட்டிலிருந்து தன் பைக்கை எடுத்துக்கொண்டு தேவா ரெஸ்டாரண்ட் நோக்கி வந்து கொண்டிருக்க, ரதியை பற்றிய நினைவுகள்தான் அவன் மனதில் அலை மோதி கொண்டிருந்தது. மனது வலித்தது. அவளை மறக்க முடியாமல் தானே அவள் வராததை ஒரு காரணமாக காட்டி அவள் மேல் வெறுப்பை வளர்த்து தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் ரதியை சந்தித்த அந்த கேக் ஷாப்பின் வழியாக வந்து கொண்டிருக்க, வண்டியை நிறுத்தி உள்ளே கடையை பார்த்தான். அவர்கள் சந்திப்பு நடந்து பல மாதங்கள் ஆகியிருந்த போதிலும் இப்போது நடந்ததை போல பசுமையான நினைவுகள். அவதான் என்னை விட்டுட்டு போயிட்டாளே, நான் ஏன் அவளை பற்றி நினைக்கணும்? அவன் மனதுக்கு கட்டுப்பாடுகள் போட்டான். ஆனால் முடியவில்லை. அங்கிருந்து வண்டியை கிளப்பினான். அதே நேரம் கரண் அவன் வீட்டில் இறங்கிக் கொள்ள ரதி தேவாவை பார்ப்பதற்காக ரெஸ்டாரண்ட் வந்து கொண்டிருந்தாள். இப்போது தேவா அவர்கள் முதலாக சந்தித்த இடத்திற்கு வந்தான். மலருக்கு உதவி செய்வதற்காக பிரகாஷை அடித்த இடம். அவர்கள் இருவரும் முதலில் சந்தித்த இடம். அவன் கையில் அவள் பேண்டேஜ் சுற்றியதும் அவன் கோபமாய் அதை கலட்டி வீசியதும் நினைவில் வர, அவன் உதடுகளில் மெல்லிய புன்னகை. ரதியை பற்றிய யோசனையோடு பைக்கை ஓட்டியவன் எதிரில் வந்த காரை கவனிக்கவில்லை. நொடி பொழுதில் அவன் சுதாரிப்பதற்குள் நடந்து விட்டது. காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதியதில் டம் என்ற ஓசையுடன் தூக்கி வீசப்பட்டான் தேவா. கரணை வீட்டில் விட்டுவிட்டு ரதியும் அதே வழியாகத்தான் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் அந்த இடத்திற்கு அருகில் வர மனம் முழுவதும் தேவாவை பற்றிய நினைவுகள்தான். அந்த இடத்தில் ஒரு சிலர் கூட்டமாக நின்றிருக்க, என்னாச்சு என்று அவள் டாக்ஸி ஓட்டுநரிடம் கேட்க, ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது மேடம் என்று அவன் சொல்ல, அண்ணா ப்ளீஸ் வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க என்று அவள் கேட்க, நமக்கு எதுக்குமா, உங்களுக்கும் டைம் ஆகுது எனக்கும் டைம் ஆகுது என்று டிரைவர் சொல்ல, அண்ணா நான் ஒரு நர்ஸு தான், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, அங்கே என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் என்று அவள் சொல்ல, டிரைவர் வண்டியை சாலையின் ஓரமாக நிறுத்தினான். டாக்ஸியிலிருந்து இறங்கிய ரதியின் கண்களில் முதலில் பட்டது தேவாவின் பைக் தான். அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இது அவர் பைக்காச்சே. 4-5 பேர் சுற்றி நின்றிருக்க அவிடம் நோக்கி ஓடினாள். தேவாவை அந்த கோலத்தில் பார்த்ததும் அவள் உயிர் அவளிடத்தில் இல்லை. நொறுங்கி போனாள். தலை கை கால் என்று இரத்த காயங்கள். தேவா கத்தினாள், கதறினாள். அவன் மயங்கி இருந்தான். உங்களுக்கு தெரிஞ்சவரா, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க என்று கூட்டத்தில் இருந்தவர் சொன்னதும் சுயத்திற்கு வந்தவள் அவள் வந்த அதே டாக்ஸியில் அவனை அழைத்து கொண்டு டாக்டர் சந்திரமதியின் மருத்துவமனை விலாசத்தை சொல்லி, அண்ணா சீக்கிரமா போங்க என்றாள் கண்களில் கண்ணீரோடு. யாருமா, உங்களுக்கு வேண்டியவரா என்று டிரைவர் கேட்க, என் ஹஸ்பண்ட் என்றால் சுய நினைவென்றி மடியில் கிடந்தவனின் தலை கேசத்தை அன்பாய் கோதியபடியே. நல்ல வேலை மேடம், நிறுத்த சொன்னீங்க என்று சொன்ன ஓட்டுநர் அடுத்த 10 நிமிடத்தில் வண்டியை மருத்துவமனையின் முன் நிறுத்தியிருந்தார். வீரசாமி அண்ணன், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க, ரேணு வா, டாக்டர் என்று அவள் கத்தியதில் அத்தனை பேரும் வெளியில் ஓடி வந்தார்கள். ரதியை பார்த்ததும் டாக்டர் சந்திரமதிக்குத்தான் அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. அவர் ரதியையும் ஸ்ட்ரெச்சரில் மயங்கி கிடக்கும் தேவாவையும் மாறி மாறி பார்க்க, டாக்டர்
நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று அவள் கத்த, தேவாவிற்காக துடிப்பவளை வினோதமாக பார்த்தபடியே தேவாவின் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார் சந்திரமதி. ரதி கரனுக்கு ஃபோன் செய்த விஷயத்தை சொல்ல அவனும் ஓடி வந்து விட்டான். அவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, லேசான அடிதானம்மா கரண் கேட்க, தெரியலனா மயக்கத்தில் இருக்காரு என்றால் கையை பிசைந்தபடியே. கரண் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க ரதி கண்ணீரோடு உட்கார்ந்திருந்தாள். கரண் மனோகருக்கு தகவல் சொல்ல மனோகரும் மருத்துவமனைக்கு வந்து விட்டார். ரதியை பார்த்து ஆச்சரியத்தில் கண்களை விரித்த மனோகர் அவளிடம் வந்தார். நீ ஏமா அவனை விட்டுட்டு போன? நீ இல்லாம அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? மனோகர் சொல்லவும் இன்னும் உடைந்த சத்தமாக அழுது விட்டாள் ரதி. சாரி அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க. அழாதம்மா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, இனிமே நீ அவன் கூடையே இருக்கணும் என்று சொன்ன மனோகர் அங்கிருந்த சேரில் சென்று சாய்ந்து உட்கார்ந்து விட, ரதி நீயும் உள்ளவாடி என்று ரேணுகா அழைக்க, தேவாவை அப்படி ஒரு கோலத்தில் பார்க்க அவளுக்கு தைரியமே இல்லை. நீ போ, நான் அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியில் வர, டாக்டர் என்று ஓடினாள் ரதி. அடி ஒன்றும் பெருசா இல்லை, லேசான காயம்தான், ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அதிர்ச்சியில் மயங்கியிருக்காரு, இப்போ மயக்கம் தெளிஞ்சிருச்சு. எதுக்கும் 2 days அப்சர்வேஷனில் இருக்கட்டும், நீங்கள் போய் பார்க்கலாம் என்று அவர் சொல்ல, கரனும் மனோகரும் உள்ளே ஓட ரதி அப்படியே நின்று விட்டாள். வாடா கரண், இதுக்கு தான் என்னை இந்தியாவான்னு சொன்னியா? மருத்துவமனை பெட்டில் சாய்ந்து உட்கார்ந்தபடியே சிரித்து கொண்டே தேவா கேட்க, அப்போதுதான் உயிரே வந்தது கரனுக்கு. பாரு, அடி எதுவும் பெருசா இல்லைனாலும் மொத்தமாக பில் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும்னு 2 நாள் பிடிச்சு போட்டுட்டாங்க என்று தேவா சிரித்து கொண்டே சொல்ல, தேங்க் காட், மூச்சை ஆழ்ந்து எடுத்து நிம்மதி பேர் மூச்சு விட்டான் கரண். தேவா, அந்த கார் யாரது? அவனை சும்மா விடக்கூடாது என்று கரண் சொல்ல, வேண்டாம், தப்பு ஏன் மேலதான், நான் தான் ஏதோ ஞாபகத்தில் கேர்லெஸ்ஸாக போயிட்டேன் என்று அவன் சொல்ல, என்னப்பா இத்தனை நாள் கழித்து எங்களை பார்க்க நீ வந்திருக்க, வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு என்று மனோகர் சொல்ல, அப்பா ஒன்றும் இல்லை, அதான் சொன்னனே ஆஸ்பத்திரி பில்லுக்காக என்னை பிடிச்சி போட்டுட்டாங்கன்னு. அவர்கள் பேசி கொண்டிருக்க கரண் அப்போதுதான் கவனித்தான் ரதி உள்ளே வரவில்லை என்பதை. அவன் அறை வாயில் கதவை பார்க்க, என்ன கரண், யார் வந்திருக்காங்க? வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம், அப்புறம் எல்லாரும் இங்கே வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க என்று தேவா சொல்லி கொண்டிருக்க, தேவாவிற்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று ரேணுகா வர, ரேணு என்கிட்ட குடிடி, நான் எடுத்துட்டு போறேன். அவளிடம் இருந்த நீடிலையும் மருந்தையும் வாங்கி கொண்டு ரதி அறைக்குள் வர, கரண் எனக்கு நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டு, அதுக்குள்ளே இவங்க என்ன டிஸ்சார்ஜ் பண்ணணும், போய் பேசிட்டு வா என்று சொன்ன தேவாவின் விழிகள் உள்ளே வந்து கொண்டிருந்தவளை பார்த்ததும் 1 நிமிடம் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்று விட்டது. பேச்சு வரவில்லை, மூச்சும் வரவில்லை. இருவர் விழிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ள பேசிக்கொண்டிருந்தவன் சிலையாகி போனான். ஊசி மருந்துடன் வந்தவளோ தன் விழிகளை இமைக்க மறந்து அவனையே பார்த்து நின்றிருந்தாள். தேவாவிற்கு இது அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. அவன் கண் முன் நிற்பது அவள்தானா, இல்லை எப்போதும் போல் அவன் காணும் கனவா? ஒன்றும் புரியவில்லை. நடக்கும் நிதர்சனத்தை நம்ப முடியவில்லை. அவன் அவளையே பார்த்திருக்க இருவருக்கும் இடையில் மௌனமே மொழியாகி போனது. விழிகள் மட்டுமே விடாது பேசிக்கொண்டது. இதயங்கள் இரண்டும் இன்ப மலையில் நனைந்து கொண்டிருந்தது.